இல்ல அவனோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே எதிர்ல ஒரு 3 பேர் வந்து நம்ம ஹீரோ டீம் உயிரோட புடிச்ச மான்ஸ்டர கொலை பண்ணான் பார்த்தீங்களா? ஸோ அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோ கேட்குறான், "நீ யார்றா இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான் அந்த மாஸ்க்க போட்டவன், "நாங்க தான் பிளாக் கன் ஸ்குவாட் உங்களுடைய சீனியர்ஸ். இந்த மாரி ஏ ரேங்க் மிஷன்ஸ் எல்லாமே நாங்க தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? அவசர குடுக்கையில மொத்த ஏ ரேங்க் மிஷன் எடுத்து முடிச்சுட்டா, நாங்க எப்படி முடிக்கிறது?" அப்படின்ற மாரி கேட்குறான். குறிப்பா உங்கள மாரி ஜூனியர்ஸ், ரூக்கீஸ், புது பசங்க நீங்கலாம் பண்ணிட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? நீங்க எங்கள சீரியஸாவே எடுத்துக்கலையா? அதுக்காக தான் ஜஸ்ட் ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்ற மாரி சொல்லி வர, இந்த பேச்செல்லாம் கேட்ட உடனே லூ வந்து செம்ம டென்ஷன் ஆறான். அவனும் சொல்றான், "உங்கள மாரி ஸ்குவாடுக்கெல்லாம் யார் லீடர்ன்னு?" கேட்ட உடனே, "நான் தான் லீடர்ன்ற" மாரி லூ வேகமா வந்து அவளுடைய பவர் யூஸ் பண்ணி பாஞ்சு ஒரு அட்டாக் ஒண்ணு வைக்கிறா. பட் அவன் ஜஸ்ட்ல தப்பிச்சு பின்னாடி போய் நிக்கிறான். லூ அடுத்த அட்டாக் பண்றதுக்குள்ளேயே நிமிஷம் நண்பர்களே என்னன்னா, இந்த பொண்ணோட பேரு அந்த டீம் லீடர் பேரு வந்து லூ, இவனோட பேரு வந்து லூக்குன்ற மாரி வரும். ஸோ இது 2மே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கிறதுனால, நம்மால் பவர்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, நம்மால ஹீரோவோட ஃப்ரெண்ட வந்து பவர் பாண்டியன் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ கிரேஸுக்கு நல்ல பேர் இருக்குது. இந்த ஒரு டைம்ல இவங்க தடுத்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல கிரேஸ் சொல்றா, "நம்ம அந்த மாரி சீனியர் அவங்கலாம் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாதுன்ன" உடனே இவன் பார்க்குறான், "நீ புறம்போக்கு என்னைய அட்டாக் பண்ண வரியான்ற" மாரி அவன் டென்ஷன் ஆவ, இவன் நம்ம பவர் பாண்டி சொல்றான், "டேய் அவ டென்ஷன் ஆயிட்டே இருக்கடா, நீ வந்து கொஞ்சம் தடுடான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பின்னாடி பக்கமா இருந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க கேங்? வந்து தடுன்னு" சொல்றான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ கொலகான்ல அவங்கள சேஸ் பண்ணி போய் எதிரில வந்த அந்த லீடருக்கு மூஞ்சிலேயே பாஞ்சு ஒரு கிக்கு ஒன்று விடுவான். அவன் போட்ட மாஸ்கெல்லாம் அப்படியே தெரிச்சிட்டு போய் ஃப்ளையிங்ல விழறான். பார்த்தா நம்ம ஹீரோவுமே செமகான்ல இருக்கான். "என்ன கதை பேசிட்டு இருக்க நீ? நாங்க ரூக்கீஸா இருக்கோம் எதனா இருக்கட்டும். பட் என் டீம் இந்த மான்ஸ்டர்ஸை உயிரோட பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும்" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொலகான்ல இருக்க, தடுக்க சொன்னா நம்ம ஹீரோவே டென்ஷன்ல தான் இருக்கான் போல. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ல இருக்க நம்ம பவர் பாண்டியும் கிரேஸும், "டேய் என்னடா அப்படி பண்ற" மாதிரி பார்க்க, லூ மட்டும் சூப்பரான்ற மாதிரி தம்ஸ் அப் காட்டுறா. மூஞ்சில வெயிட்டா அடி வாங்கின நம்ம ஆப்போசிட் டீம் லீடரும் பிளாக் அண்ட் ஸ்குவாட் சண்டைக்கு ரெடி ஆகுங்கன்னு சொன்ன உடனே அவனோட ஸ்குவாடை சேர்ந்த 3 பேருமே எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கமும் சலைச்சவங்க இல்லடான்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா வாங்கன்னு நம்ம ஹீரோவோட ஸ்குவாடை சண்டைக்கு ரெடியாக, ஸோ 2 ஸ்குவாடும் மாஞ்சி மாஞ்சி பாஞ்சு அப்படியே அட்டாக் பண்ண அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோவுக்கும் டீமுக்கும் நடுவில் நம்ம தலைவன் டேங் வந்து அப்படியே மாசா என்ட்ரி கொடுத்து ஹீரோவும் எதிர் டீம்ஸ் கொண்டு கிக் பண்ணிருப்பாங்க. அந்த பொசிஷனில் அப்படியே காலை பிடிச்சி சொலண்டு விடுவான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் எதிரில் அந்த டீம் லீடரும் 2 பேரும் தெரிச்சு போய் லேண்ட் ஆக, "மக்களே இந்த சீனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், எங்கே பார்த்தோன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டேங் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி மாசா தலைவன் வந்து நிற்க, பேக்கன் லீடரும், "தலைவரே நாங்கள் எதுவும் பண்ணல, இவங்க தான் ஃபஸ்ட் எங்களை அட்டாக் பண்ணாங்கன்னு" சொல்ல, இதை கேட்டோடனே லூ, "என்னடா சின்ன குழந்தை மாதிரி டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு" சொன்ன உடனே இந்த பக்கம் கிரேஸ் சொல்கிறா, "தலைவரே எங்ககிட்ட ஃபோட்டோகிராஃபி எவிடன்ஸ் இருக்குது, இவங்க தான் நாங்கள் கொண்ட பிடிச்ச மாஸ்டர்ஸை கொலை பண்ணிட்டாங்க, மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியாமனே." ஸோ இந்த விஷயத்தை 2 விஷயத்தை கேட்டோன்னே நம்மளுடைய கேப்டனுக்கு 2 வாரத்தில் புரிஞ்சு போடுது இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த பக்கம் திரும்பி, "நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? சின்ன பசங்க எதுக்காக சண்டை போட்டுருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மட்டும் இல்லாமல் இப்போ பிளாக் அண்ட் ஸ்குவாட் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு வகையிலுமே ரூல்ஸ்க்கு ஆப்ஜெக்டிவில் வராது. பிகாஸ் போட்டின்றதுல எல்லாமே இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் அடிச்சுக்க வரது தான் வந்து ரூல்ஸுக்காக, அதனால தான் நான் தடுக்க வந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம டேங்கும் எதிர் டீம் அந்த சீனியர் டீமை பார்த்து சொல்கிறான், பிளாக் அண்ட் ஸ்குவாட் லீடர் கிட்ட நம்ம டேங்கும், "நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற விஷயத்த நீயே போய் உன்கிட்ட கேள்வி கேட்டுப்பாரு, இது அசிங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க, அவனும் எஸ்ஆர்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறான். பட் போகிற அந்த ஒரு டைமில் பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோவை கூட்டு, "நீ என் மூஞ்சில் பண்ண இந்த ஒரு தடயத்துக்கு உனக்கு நான் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பேன்னு" சொல்ல, "உன்னோட பேர் என்னன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டீம் லீடர் கேட்குறான். நம்ம ஹீரோவும் ஆங் ஆல்டயர்னு சொல்லிட்டு நேம மாசா சொல்ல, இந்த பேரை கேட்டவனே பட்டுன்னு ஆப்போசிட் ஸ்குவாட் மொத்தம் சிரிச்சு போடுறானுங்க. ஏதோ அந்த வாரியர் பேர் எடுத்து இவன் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கான மாதிரி கலாச்சிட்டு, "இந்த மூஞ்சில் வாங்கின அடியை நான் திருப்பி செய்யாமல் போகவே மாட்டேன்" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறான். அவனும் வாயில் வாங்கின அடியை மறைக்கிறதுக்கு பிளாக் அண்டோட மாஸ்கை போட்டு, "பிளாக் அண்ட் ஸ்குவாட் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டேங் சொல்கிறாரு, அந்த பிளாக் அண்ட் ஸ்குவாட் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்னாலும் அவனுடைய ஹீரோ, அதாவது அந்த டீம் லீடர் வந்து, ஸோ அவன் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லானாலும் இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமாக பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட் ஆக போகுதுன்றதுனால எல்லாரும் சிட்டிக்கு போங்க. சப்போஸ் நீங்கள் நைட்டுக்குள்ளே சிட்டிக்கு போகலாம், அதுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல, இந்த கிளம்புற டைமில் லூவும் ஹீரோவை பார்த்து, "நீ கூலாக இருக்கிறது ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது, பட் நீ கடைசியாக ஒரு கிக் பண்ண போன பார்த்தியா, அந்த கிக் எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி பாராட்டிட்டு போகிறா." நம்ம பவர் பாண்டி ஹீரோ, "நீ சாப்பிட வரியான்ற மாதிரி நம்ம ஆங்கை பார்த்து கேட்க, "இல்லைப்பா நான் சாப்பிட வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது." "அப்படி என்னடா வேலைன்னு?" கேட்டால், "அதெல்லாம் பர்சனல் நான் உன்ட்ட சொல்ல மாட்டேன்னு" சொன்னோன்னே, "என்னடா எல்லாம் கருத்தாக இருக்கீங்கன்ற மாதிரி நம்ம பவர் பாண்டி புலம்புறான். சரி நம்ம ஹீரோக்கு என்னடா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் யோசிப்போம். பட் நம்ம யோசிக்கிற அந்த ஒரு டைமில் தான் நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளே நினைக்கிறான், "இன்றைக்கி ராத்திரி நான் தனியாக போய் அந்த 3 மாஸ்டரையும் பிடிக்க போகிறேன்ற மாதிரி" நம்ம ஹீரோ வில்லத்தனமாக பிளான் போட்டு சிரிக்க,
இதோட இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. ஸோ ஹே கைஸ், கடைசியாக போட்ட வீடியோ கண்டிப்பாக 2 வியூஸில் தான் நிற்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த வீடியோ வியூஸே போக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வீடியோ வியூஸ் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நிறைய மிஸ்டேக் பண்ண மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். சப்போஸ் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி ஒரு லக்கி டே. பிகாஸ் நம்ம ஆர்டர் போட்ட மைக் வந்து இன்றைக்கி தான் வரப்போகுது. பட் ஆனால் என்ன, அது எப்போ வரும்னு தான் தெரியல. அந்த மைக் மட்டும் வந்துச்சுன்னா சூற விட்டுறலாம் மக்களே.